இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவருடைய சபைகள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்களுக்கு பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் என்பதை இதோ ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, தருகிறேன், நானே தருகிறேன் உன் கரத்தில் ஆண்டவரே. என்னை உடைய சமூகத்தில் நான் அப்படியே தருகிறேனப்பா, உடைய கரத்தில் நான் படைக்கிறப்பா. எனக்கு உமக்கு பாத்திரமாக என்னை மாற்றுங்கப்பா, என்னை உருவாக்குங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். எரேமியா 18ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். எல்லாரும் இந்த ஒரு மெசேஜ் தான், ஒரு சின்ன ஒரு குட்டி பைபிள் ஸ்டடி. எரேமியா 18வது அதிகாரத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மளோட பேச காத்திருக்கிறார். இந்த முதலாவது வசனத்தை 2வது வசனத்தை யாராவது சத்தமாக வாசிப்போம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு அறிவிப்பேன். குயவன் வீட்டிற்கு போ. மனிதன கேள்வி எதுவுமே கேட்கல. ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் எரேமியா. கண்டித்து உணர்த்துகிற ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு எரேமியா மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள் தான் இந்த பேசேஜில் இருக்குது. எரேமியா 18வது அதிகாரம். நீ குயவன் வீட்டுக்கு போப்பா. ஒருவேளை குயவன் வீட்டுல என்ன போய் பார்த்துருப்பான் எரேமியா? களிமண்ணை பார்த்துருப்பான். களிமண்ணை தான் நம்ம குயவன் வீட்டுல என்ன ஸ்பெஷல் இருக்கும்? அங்க பார்க்குற அளவுக்கு அட்ராக்டிவான திங்ஸ் உண்டா? ஒன்றும் அட்ராக்டிவான திங்ஸ் கிடையாது. வெறும் களிமண் தான். வெறும் களிமண்ணை தான் பார்த்துருப்பான். அந்த களிமண்ணை வச்சு அவங்க பானை செஞ்சிருப்பாங்க, குடம் செஞ்சிருப்பாங்க, மண் சட்டி செஞ்சிருப்பாங்க, ரோஸ் தொட்டி செஞ்சிருப்பாங்க, நிறைய தொட்டியில அப்படியே. குயவன் பார்த்துருக்கீங்களா? இந்த பானை நேர்ந்த பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. சில வேலைகள்ல அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சில இது ஒரு மாதிரி மாடல், அவர் விரும்புகிற மாடல் வராது. பூஜா செய்யணும்னு சொல்லிட்டு ஏவுல பூஜா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அது குடமா கூட வந்திருக்கலாம். குடம் மாதிரி வந்தோம்னா மறுபடியும் என்ன பண்ணுவாரு? அமைக்கி அதை சரி பண்ணி சில வேலைகள் அவர் செய்யும் போது கூட நெடிஞ்சிக்கிட்டு போயிருக்கும், வளைஞ்சிக்கிட்டு போயிருக்கும். மறுபடியும் அதை சப்பு எடுத்து ஒரு அழகான ஒரு ஒரு பாத்திரமாக வடையில குயவன் வந்து ரெடியாக. ஸோ த கிளே இஸ் நாட் அட்ராக்டிவ். அது வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்காது. இந்த களிமண் வந்து அட்ராக்ஷனே கிடையாது. ஆனால் களிமண்ணை உருவாக்குறவருடைய கையில அது இருக்கும்போது அழகான ஒரு ஜாலியாயிரும், அழகான ஒரு ஜாலியாயிரும். களிமண்ணை எடுக்கும்போது அது பரிதாபமாக தான் இருக்கும். ஒரு பூஜாவாக செய்து அதுவும் நம்ம கையில வரும்போது நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா அதில் 4 ரோஸை வச்சு அழகா நம்ம வீட்டில் நடுவில் வச்சுக்கணும்னு சொல்லும்போது எவ்வளோ அழகா இருக்கும்ல, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்ல. ஆமா, அது அழகுபடுத்த ரொம்ப அழகா இருக்கும். இதே போலதான் நான் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து என் கையில களிமண் நான் அவங்களை உருவாக்க போறேன். ஆனா அவங்களை உருவாக்க போறேன் என்று சொல்லி இந்த கால வேளையில் ஆண்டவர்களை நமக்கும் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவங்கள இதற்காக இந்த குயவன் வற்பனைகிறாரு, புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதைதான் எரேமியா இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவர் செய்கிற காரியத்தை நீர் ஏன் இப்படி செய்கிறீர் என்று கேள்வி கேட்கவே முடியாது. ஆண்டவரை ஏன் ஆண்டவரை எதுக்காக
ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளினாலும் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கத்தப்படவே முடியாது. அவ்வளோ பெரியவைகள். ஆண்டவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? 34 வசனத்துல அவர் நமக்காக செய்கிற சிந்தையை அறிந்தவன் யார்? ஒருவரும் கிடையாது. ஏசாயா 40 அதிகாரம் 13 வசனம் 14 வசனம், யாரும் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கவே முடியாது. அதை அறிந்தவன் யார்? ஆண்டவர் நம்ம, நீங்க என்ன இப்படி உருவாக்குங்க, என்ன இந்த இடத்துக்கு கொண்டு போங்க, இந்த பாவ சத்தத்துல என்ன வைக்க வேண்டாம், என்ன வேற விதமா கொண்டு போங்க, வேற விதமா என்ன பற்றி செய்ய, நமக்கு ஆலோசனை ஆண்டவருக்கு கொடுக்கவே முடியாது. அவர் நம்மளை குறிச்சு என்ன சிந்தை வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும், அதுதான் ஷுவரா நடக்கும். அவர் நம்மளை குறிச்சு என்ன பிளான் பண்ணியிருக்காரோ அதுதான் நடக்கும். அவருக்கு ஆலோசனை யாரும் கொடுக்கவே முடியாது. ஒருவேளை ரோமர் 9:20 என்னை ஏன் இப்படி உண்டாக்கீங்க இனி நம்ம கேட்கவே முடியாதான். வாசிப்போமா? ரோமர் 9:20. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? உருவாக்கினவரை நோக்கி ஏன் என்னை இப்படி உண்டாக்கினார்? உருவாக்கினவரை பார்த்து ஏன் என்னை இப்படி உருவாக்கினாய் உண்டாக்கினான்னு சொல்லி யாரும் அவரிடத்துல கேள்வி கேட்கவே முடியாது. கேட்டுன்னு சொன்னா முட்டாளாயிடுவோம், ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம், யூஸ்லெஸ் வெசல்ஸ் ஆயிடுவோம், யாருக்கும் நம்ம பயப்படாமல் போயிடுவோம். இந்த நேரத்தில் கூட கால விழல கூட எளிமையாக ஆண்டவர் உயவன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அழைத்து சென்று நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். எளிமையாவுக்கு நல்ல காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். அவன் கிரிகையில் படைத்துக் கொண்டிருந்தான். குயவன் படைத்துக் கொண்டிருந்த மண்பாடு அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் திரும்ப வேறு பாண்டமாக படைந்தான். ஆண்டவர் திருப்பி நம்மளை மாற்றி அமைக்க அவரால் முடியும். அந்த கால வேளையில ஆண்டவரே என்னை உருவாக்குற ஆண்டவரே, உங்க கையில நான் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒரு உகந்த பாத்திரமாக என்னை வணங்கன்னு சொல்லி கண்ணுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். அதுக்கு செய்வதற்கு 2 காரியம் முக்கியம். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 18:7. அடுத்த வசனம், ஆண்டவருடைய பண்பு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. 18வது அதிகாரத்துல பார்க்கும்போது கடவுளுடைய தன்மையை குறித்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது. களிமண் உயவன் கையில் இருக்கிறது போல நீங்க என் கையில நீங்க இருக்கிறீங்க. நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு நான் மனமாறுவேன். நன்மையை செய்யாத அவங்க நன்மை செய்யாதவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மனமாறுவேன். என்ன எப்போன்னு சொன்னா அவ தப்பு பண்ணும்போது அவங்க செய்யணும் செய்த நன்மைகளை கூட நான் செய்யாம திரும்புவேன். நான் உங்களை பார்த்து உங்க நடக்கையை பார்த்து நான் நினைச்சிருக்க தீங்கை கூட செய்யாதபடிக்கு நான் மனமாறுவேன். நீங்க பண்ண காரியங்களெல்லாம் பார்க்கும்போது என் மனசு கஷ்டமாக இருந்தாலும் நான் அந்த தீங்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை அந்த காலவெளியோட சத்தத்தை நாம் கேட்போம். அவருடைய சத்தத்தை கேட்போம். ஒரு பாதப்படி வந்திருக்கிறோம். சுவிசேஷ வாக்கியம் வாசிக்க கேட்டோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் ஆண்டவருடைய பாதப்படியில இருந்து ஒரு சத்தத்தை கேட்கிற ஒரு மகளாக இருந்தார். அவருடைய சத்தத்தை கேட்கிற மகளாக இருந்தார் மரியாளுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு இந்த கால வேளையில ஆண்டவரே நீங்க குயவனா இருக்கிறீங்க, நாங்க களிமண். ஆண்டவரே உங்களுக்கு உகந்த பாத்திரமாக என்னை வணங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை உடைத்து என்னை நொறுக்கி என்ன ஆண்டவரே அழகான பாத்திரமாக என்னை பயன்படுத்துங்க.
விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல ஒரு பூஜாவா பயன்படுத்தணும்னு சொல்லி விரும்புவாரா இருக்கணும். இல்லை ஆண்டவர் உங்களை நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பாத்திரமாக ஒரு முக்கியமான இடத்துல உங்களை வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுப்பார். இல்லை ஆண்டவரே, நான் அப்படி இருக்க மாட்டேன், என்ன ஒரு மண் சட்டியாக மாற்றுங்க. மண் சட்டி வேண்டாம், நீ ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜாவாக நீ இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் உங்களை குறிச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. ஏன் என்ன இப்படி உருவாக்குனீங்க, ஏன் என்ன இப்படி படைச்சீங்க, ஏன் என்ன இப்படி வச்சிருக்கிறீங்க சொல்லி ஏன் என்று கேள்வி கேட்காம அவருடைய சித்தத்துக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யும் போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் செய்ய போகிறார். அந்த காலையில் சத்தத்தை கேட்போம், சித்தத்தை செய்ய நம்மள ஆண்டுடைய சத்தத்துல ஒப்பு கொடுப்போம். சங்கீதம் 95:8 யாராவது வாசிப்போம். சங்கீதம் 46:10 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 95:8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபுட்ட போதும் சோதனை நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. உங்க இருதயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கடினப்படுத்துறாங்க பாருங்க, எப்படி முறுமுறுத்தாங்க பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள். சில வேளைகள்ல நம்ம வாழ்க்கையில நாமும் கூட முறுமுறுக்கிறோமா இல்லையா? முறுமுறுக்கிறோம். எங்க போனாலும் நம்ம சொல்றோம். தாய்மார்கள் மாநாட்டுக்கு போகும்போதுதான் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது, நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியும். என்ன சாப்பாடு போட்டாங்க, சாப்பாடா போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டிராமா பார்த்துட்டே இருப்பேன். பல வருஷங்களா பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு முறை டவுனாவூர்ல உபவாச ஸ்தோத்திர கூட்டம் நடந்துச்சு. அந்த டைம்ல நான் அங்கே இருந்தேன். அப்போ கவுன்சில் சேர்மன் களக்காட்டில் இருந்தாங்க. ஐயா அவங்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க. காலை சாப்பாடு என்ன பண்ணிட்டாங்க, இட்லி மட்டும் போட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு தெரியும் 6 இட்லி பத்தாது, 7 இட்லி பத்தாது. திரும்பி இட்லி வாங்க வந்துட்டாங்க. இட்லி நிறைய பேருக்கு வரணும், பத்தாம போயிடுச்சு. உடனடியாக அது முதல் நாள் உள்ள பிரெட் இருந்துச்சு, அது பசிக்க வேற செய்யுது. அந்த பக்கம் கடையும் கிடையாது. உடனே பிரெட்டை எடுத்து அவங்க கையில கொடுக்குறாங்க. மக்கள் விதமா சொன்னாங்க, பிரெட்டை வாங்கினாங்க, அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க, வீசிட்டாங்க பார்க்கலாம். அப்பதான் நினைச்சோம், ஆமா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பாடுபடுத்திருப்பாங்க இல்லையா? என்ன பாடுபடுத்திருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த சாதாரண ஒரு ஜனங்களை இந்த பிரெட்டை தூக்கி எறியும் போது, பிரெட்டை சாப்பிட பசிக்குன்னா பிரெட் இருக்குது, சாம்பாருக்கு ஊற்றி எரியாம சாப்பிட்டுக்கலாம், தூக்கி எரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் ஆண்டுடைய சமூகத்துல ஐயோ மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திருப்பான் பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்திருப்பான். ஒருவேளை வனாந்தரத்தில் மூட்டினது போல நீங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்று நீங்க அவருடைய சத்தத்தை கேட்பீர்களா? வனாந்தரத்தில் கோபப்பட்ட போதும் சோர்நாள் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக ஆண்டவர் 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது கடைசி பாயிண்ட்ல பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். உங்கள் வழிகளை சீர்படுத்த சொல்றீங்க, கூடாத காரியம். என் கிரியை நான் மாற்ற முடியாது, என் வழியை நான் சரி பண்ண முடியாது, இது கூடாத காரியம். நான் போய் எடுக்க பாயிண்ட் போவேன். நான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், எங்க மாமியாரை கவனிக்க மாட்டேன், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், தசம பாகம் கொடுக்க மாட்டேன், நான் போற வழியில நான் போயிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கூடாத காரியம், இது கூடாத காரியம் சொல்லிட்டு இருதயத்தை நாம் கடினப்படுத்துவோமானால் விளைவுகள் எவ்வளோ இருக்கிறது. 12ஆம் வசனம் 13வது வசனத்தினுடைய பின்பாக நாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கிறது. 12ஆம் வசனத்துலலாம் கூடாத காரியம் சொல்லிட்டு நம்ம இருதயத்தின் கடினத்தின்படியே நம்ம செய்கிறோம், கடினத்தின்படியே நாம் செய்கிறோம் சொல்லிட்டு ஆண்டவர்களை உருவாக்க சரியாக வழியை நம்ம அர்ப்பணிப்போம். முதலாவது சத்தத்தை கேட்டு சித்தம் செய்ய அர்ப்பணிப்போம். ஆண்டவரை சரியாக வணங்க, ஆண்டவரை சரியாக
has molded our life. Molding. He is molding our life. நம்ம வாழ்க்கைய அப்படியே மோல்ட் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு, உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கிற ஆண்டவர். மேலும் மேலும் நம்ம ஆண்டவர் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கிறாரு, பல விதத்துல உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரை என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும் ஆண்டவரே, இன்னும் என்னை உருவாக்கும் ஆண்டவரே, இன்னும் என்னை உருவாக்கும் ஆண்டவரே. நான் எந்த விதத்துல பெருமை அடைஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு இன்னும் தாழ்மை இருந்தாங்கப்பா, இன்னும் தாழ்மை இருந்தாங்கப்பா, என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவரை சமத்துல கேட்கும் போது ஆண்டவர் உருவாக்கும். சில வேளைகளோட பெற்றோர் மூலமா நம்மளை உருவாக்குறாரு. என்னுடைய மாமியார் கூட நம்மளை உருவாக்குற ஒரு ஆயுதமா சில வேளைகள் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் நம்மளை உருவாக்குறாங்க, நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை உருவாக்குறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா அதுக்கு எதிர்த்து நிற்கிறோம். நம்மளை எல்லா காரியங்களும் நம்மளை உருவாக்குகிற ஒரு பாதை தான், நம்மளை உருவாக்குற நம்மளை வணைகிற ஒரு பாதை தான். ஆனா நம்ம இதை எதிர்த்து நிற்கும் போது கடவுளுக்கே நம்ம எதிர்த்து நிற்கிறது போறது. ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை வணைய நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சத்தத்தை கேட்டு சித்த செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய சரியாக நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம உணர முடியும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்மளை வணைய நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில உணர முடியும், நிச்சயமாகவே உணர முடியும். இந்த 18வது அதிகாரத்துல 6வது வசனம், எரேமியா 8:6-7 யாரும் வசிப்பான்? எரேமியா 8:6-7. நாளை முதல் தன் வேலையை அறிகிறது, காட்டுப்புறாவும் அது கூட தன்னை காலத்தை அறியுது. கர்த்தருடைய நியாயத்தை ஜனங்களோ அறியாமல் போய்விட்டார்கள். கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு இல்லாதனால்தான், இன்னைக்கு சரியான முறையில் வணையாதனால்தான், அரகுர பத்திரமா வணையப்பட்டதுனால்தான் நம்மளை வச்சு நோ யூஸ். திருச்சபைக்கும் பாரமாக தான் இருக்கும், குடும்பத்துக்கும் பாரமாக தான் இருக்கும், திருமணத்துக்கும் பாரமாக தான் இருக்கும். ஆண்டவரை என்னை உருவாக்கும், என்னை வணையும், என்னை உகந்த பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, ஒரு உகந்த பாத்திரமாக என்னை உருவாக்கும் ஆண்டவரை சொல்லும்போது உங்களை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். நிச்சயமா பயன்படுத்த மாட்டாரா? நிச்சயமாக பயன்படுத்துவார். அவன் சத்தத்தை கேட்பதற்கு அவனை பாதப்படியில மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்வோம். அவனை சத்தத்தை கேட்பதற்கு. இரண்டாவதாக, ஆண்டவரே என்னை வணையும் ஆண்டவரே, என்னை உகந்த பாத்திரமாக நான் எந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும் என்பதை நீங்க முன்கூட்டி அறிவிச்சிருப்பீங்க. எந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும் தெரியுமோ அப்படி என்னை உருவாக்கி என்னை வச்சு நீங்க அழகு பார்ப்பீங்க ஆண்டவரே. உங்க சித்தப்படி நீங்க அழகா என்னை வணைவீங்க. நீங்க என்னை எப்படி வணையணும் நீங்க வணைங்கப்பா. என்னை பயன்படுத்திட்டு எந்த இடத்துல வச்சு ஆசீர்வதிக்கணுமோ அந்த இடத்துல வச்சு என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை கேட்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உதவி செய்வார். சரியான பாதையில் செல்ல ஒருவேளை நம்மை அர்ப்பணிப்போம். மூன்றாவதாக, சரியான பாதையில நம்ம செல்லணும். நம்ம வழி விலகி போயிடவே கூடாது. 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது எரேமியா அந்த 18வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது, என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளில் இருந்து இடரும்படி செய்கிறது. பூர்வ பாதை, முன்னோர்கள் நடந்த பாதை விசுவாசத்தின் பாதை. நம்முடைய முன்னோர்கள் நடந்த ஒரு பாதை. ஒருவேளை நம்ம இந்த நாட்கள்ல ஆண்டவரை விட்டு விலகி எதிரியோ சிக்கிக்கிட்டு கிடக்கணும். ரொம்ப ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை தான் அநேக ப்ரோக்ராம் வச்சுக்கிறோம்,
சர்ச்சை கூட வராம துணிகரமா போற பாவங்களும் உண்டு. அவர் செப்பனிடப்படாத பாதைகளின் வழியிலும் நடக்கிறோம். செப்பனிடப்படாத பாதை ஒரு இதுல இருக்கு. சரியான பாதையில நம்ம வரணும். இடறுபடி அது செய்கிறது. செப்பனிடப்படாத பாதை என்னை இடறுபடி செய்கிறது. ஒரு செப்பனிடப்படாத பாதையில நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். அது இடறுகிற ஒரு பாதையாக இருக்கிறது. 17ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அதுல இருந்து நமக்கு எந்தவித உதவியும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, எந்தவித உதவியும் அந்த இதுல இருந்து கிடைக்கல. உதவி கிடைக்காத ஒரு பாதையாக இருக்கிறது. எந்தவித ஒரு உதவியும் இல்லை. ஒருவேளை ஆண்டவரே செப்பனிடப்படாத பாதையில, இடர்கள் பாதையில, எந்த உதவியும் கிடைக்காத ஒரு பாதையில நான் நடந்து கொண்டிருக்கிறேன்ப்பா. சரியான பாதையில எனக்கு நடக்க உதவி செய்யப்பா. உயவனை போல ஆண்டவரே நான் உங்களுடைய கரத்துல இருக்கிறேன். என்னை உமக்கு உகந்த பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை உருவாக்க ஆண்டவரே சொல்லி கடவுள் சமத்துல கேட்போம். கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. நான் நினைப்பேன், எனக்கு 58 வயசு முடிஞ்சிட்டு 53 வயசு இருந்தாலும் நான் இப்போ கொஞ்சம் அலைஞ்சிட்டு தான் இருக்கிறேன். டெய்லி நல்லூர் டு சொரண்டை போயிட்டு இருக்கேன். பேரண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். நான் கௌரவப்பட்ட குருவானவர், முழு நேர குருவானவர் கிடையாது. ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தை அவர் அங்கீகரித்து இந்த ஆர்டினேஷனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உண்மையில் இதுக்கு எந்த விதத்தில் எனக்கு தகுதி கிடையாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் பெங்களூர் ஒர்க் பண்ணிருக்கிறேன். ஸோ நான் அங்கேருந்து தினமும் 1/2 மணி நேரம் போகிறதுக்கு 1/2 மணி நேரம், வரக்கு ஒரு 1/2 மணி நேரம் மண்டபம் ட்ராவல் பண்ணணும். ஒரு நினைப்பேன், யங் ஸ்டேஜில் லோக்கலில் இருந்தேன். அதே பங்களா சொல்றேன் 5 வருஷம் இருந்தேன். வீட்டை கிராஸ் பண்ணா ஸ்கூலு. அதுக்கப்புறம் அது 5 வருஷம் முடிஞ்சோடனே மீண்டும் அடைக்கலப்பட்டிருக்கிறது 2 இயர்ஸ் ட்ராவல். ஆட்டோ குலுக்கி எடுத்துரும், இதெல்லாம் பெஞ்சிடும். அந்த மாதிரி தான் அதையும் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இப்போ அதை விட தூரம், அது ரொம்ப நல்ல நோக்கத்தோடு இதை போடப்பட்ட இடம் தான். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல். அம்மாவுக்கு நல்லூர் ஸ்கூல்ல இடம் கொடுக்கணும், அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கரெக்டாக அதை ஃபிட் பண்ணினாங்க. ஆனால் அங்கே போன பிறகு என்னதான் செய்ய வேண்டியிருக்குது, டிரான்ஸ்ஃபர் போட முடியலை. அங்கே இருந்து டெய்லி அலையதான் செய்யறேன். ஆனாலும் ஒரு நாளும் ஆண்டவரே முறுமுறுக்கிற எண்ணமே எனக்கு வரல. மக்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. இப்படி வயசானவங்களை போட்டு இப்படி பாடாப்படுத்துவாங்களா, இப்படிப்பட்ட அலைய போடுவாங்களா, பாவமா இருக்கு அந்த அம்மாவை பார்த்தா. ஆனா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நான் செய்யக்கூடிய ஊழியமோ என்னுடைய அர்ப்பணிப்போ கொஞ்சம் கூட குறையாதபடி என் தேவன் என்னை பலப்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு சுகம் தந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நம்பி, அவருடைய வழியிடத்தில் நம்பி தான் வாழ்ந்து வருகிறேன். இன்னைக்கு காலையில கூட நான் வணங்கப்பா, உகந்த பாத்திரமாக என்ன பேரண்ட் ஸ்கூல்ல தான் வச்சிருக்கிறீங்க ஆண்டவர். அங்கதான் என்ன நீங்க வச்சிருக்கீங்க, அங்கதான் பயன்படுத்தணும்னு சித்த வச்சிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. எனக்கு கொடுத்துருக்க ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்முடைய குறைவுகள், நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய இல்லாமை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மளை இன்னும் வளைஞ்சிட்டு தான் இருக்கிறாரு, இன்னும் உருவாக்கிட்டு தான் இருக்கிறாரு இல்லையா? இன்னும் பொறுமையை தராரு, நல்ல பொறுமையை தந்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். குடும்ப வாழ்க்கையில அமர்ந்துருங்க, அவளை பாதப்படி அமர்ந்துருங்க, அவளை சத்தத்தை கேளுங்க, சித்தத்தை செய்யுங்க. 2வது நல்ல பாத்திரமாக இன்னைக்கு எப்படி உங்க பார்வைக்கு எங்க இருக்கணும், எப்படிப்பட்ட பாத்திரமாக நீங்க மனையணும்னு நினைக்கிறீங்களப்பா? ரொம்ப அழகா என்னை மனைச்சி அழகு பாருங்க ஆண்டவரே, அழகு பாருங்க ஆண்டவரே. நீங்க ஒருத்தர் அழகு பார்த்தா போதும், வேற யாரும் அழகு பார்க்க வேண்டாம். உங்களுக்கு உகந்த பாத்திரம், சின்ன ஒரு மெழுகுவர்த்தி வைக்கிற ஒரு சின்ன ஒரு சுட்டியா என்ன சொல்லுவாங்க, என்னமா? ஆமா, ஏதோ ஒண்ணு மெழுகுவர்த்தி வைக்கிற ஒரு சின்ன இதுதான். அப்படி நானும் என்ன பயன்படுத்துகிறேன். கார்த்திகை தீபத்துக்காக ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க, மண்ணில் விளக்கு. அது மாதிரி குட்டியா கூட வச்சிருக்காங்க. பெரிய பூஜாலாம் வேண்டாம், பெரிய மஞ்சாடெல்லாம் வேண்டாம், பெரிய தொட்டியாலாம் இல்லாண்டவரே. ஒரு சின்ன ஒரு இதாக
வழிங்கப்பா. உங்க கருத்துல உடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வழிங்கப்பா. சரியான பாதையில செல்ல, இடதில் பாதையிலப்பா, சரியான பாதையில செல்ல எனக்கு உதவி செய்யணும், உருவாக்கணும்னு சொல்லி மரியாதை போல நான் உங்க பாதப்படியில காத்திருப்பாண்டவரே, என்ன உருவாக்குங்கப்பா, என்னை உருவாக்குங்கப்பா, என்னை பயன்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால விளைவையா எங்களை உருவாக்குகிற ஆண்டவராக இருக்கிறதா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, நம்ம எனக்காக நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே, உமக்காக வாழ்ந்தேன் ஆண்டவரே. எனக்காக வாழ்க்க வேண்டாம் ஆண்டவரே. எங்க போனாலும் ஆண்டவரே, நாங்கள் ஆத்மா ஆதாயம் செய்யணும் ஆண்டவரே, ஆத்மா ஆதாயம் செய்யணும் ஆண்டவரே. பிறருக்காக வாழ வேண்டும் ஆண்டவரே, பிறர் நன்மைக்காக வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தருகிறேன் ஆண்டவரே, தருகிறேன். உங்க கரத்துல நான் மீண்டுமாக தருகிறேன் சொல்லி அர்ப்பணிப்போம். உமக்காகவே நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. மனைந்திடவே உன் சித்தம் போல் எனக்காக நான் வாழாமல் உமக்காக நான் வாழ்கிற தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை உருவாக்க ஆண்டவரே, உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் சிதைந்து போன ஒரு களிமண்ணாக இப்பொழுது இருக்கிறேன் ஆண்டவரே. யாருக்கும் பயப்படாத சிதைந்து போன ஒரு களிமண்ணாக இருக்கிறேன் ஐயா. உருவம் மற்றும் உடைந்து போயிருக்கிற களிமண்ணாக இருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, என் நிலைமையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என் நிலைமையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை சரியான பாத்திரமாக என்னை வடைய உங்களுடைய கரத்தால முடியும் ஆண்டவரே. உங்க கரத்தால முடியும் ஆண்டவரே. நீ எப்படி என்னை வளைச்சு என்னை பயன்படுத்த சித்த வச்சிருக்கிறீங்களாப்பா. எனக்கு அதுக்கேற்றபடி வளைங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உங்க சத்தத்தை கேட்டு சித்த செய்ய, சரியான பாதையில வழிநடத்தப்பட, சரியாக வளையப்பட, பயன்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. மகிமை நிறைந்த ஆண்டவரே, மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சியை நிறைந்தவரே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மகிழ்ச்சி நிறைந்த குளிர்ச்சியான வழியிலே உமை மகிமைப்படுத்தும்படியே கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரம் இன்பமான நேரமாக, மன மகிழ்ச்சி நேரமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை பெண்களாக இணைந்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் செலவழிக்கிற நேரம் ஆண்டவரை சந்தோஷமான நேரமாய் என் ஆத்மாவுக்கு கீதமாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்மாவின் சங்கீதமாக என் உள்ளமும் பாடுகிறபடியாய் மீட்டுக் கொண்டு இதையும் பாடட்டும் சாமி. ஆரம்ப முதல் நிறைய பிரசனம் இருக்கட்டும். அருள்நாதர் என்னை மூடிக்கொள்கிறாக பிரசனத்தினால். ஆண்டவரே, உடைய அருள் நிறைந்த வார்த்தையும் எங்களுக்கு அது மன்னாவாய் நடந்து வரட்டும். ஆண்டவரே, பேசு கிறிஸ்துவை போல வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சத்தமில்லை அல்லேலூயா. Oh
முடியாது, அநேக காரியங்களை செய்ய முடியாது. எல்லாரையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பலவீனமான இந்த பாடத்தையும் மாணவர் பலப்படுத்தும்படியாக கேட்போமா? அப்பா எங்களை பலப்படுத்துங்க சொல்லுவோமா? தகப்பனே எங்களை பலப்படுத்துங்க ராஜா. பலத்தின் ஆவியை தாங்க சொல்லுவோமா? ஞானத்தின் ஆவியை தாங்க சொல்லுவோமா? குடும்பம் கட்டப்படுறது ஒரு பெண்ணால தான். தகப்பனே ஞானமுள்ள பெண்ணாய், புத்தியுள்ள பெண்ணாய் என்னை உருவாக்குன்னு சொல்லுவோமா? குணசாலியான ஸ்திரீயை என்னை உருவாக்குன்னு சொல்லுவோமா? எல்லாரும் உள்ளத்துல எல்லாம் சொல்லுவோம். தகப்பனே என்னை பலப்படுத்துங்க, என்னை உருவாக்குங்க ராஜா. தகப்பனே உங்களுக்கு கீழ்ப்படுதலோடு மகளாய் தகப்பனே உருவாக்குங்க ராஜா. கீழ்ப்படுதலின் ஆவியை தாங்க ராஜா. இந்த வருஷம் சட்ட உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் புறமுகத்தானாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேலே கட்டுவாய். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேலே கட்டுவாய். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சட்டவாக்கியம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சட்டவாக்கியம். உன்னோடு பாழாய் கிடந்த சரங்களை கட்டுவார்கள். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் உன்னோடு பாழாய் கிடந்த சரங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்களிலே நீ கட்டுவாய். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்களிலே நீ கட்டுவாய். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சட்டவாக்கியம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சட்டவாக்கியம். மத்திய மண்டலுக்கும் மேற்கு சபை மண்டல பெண்களுக்கு சில தலைவி ஐயமாகும் மேற்கு சமமாக மற்றொரு கரங்கத்தட்டி வாழ்க்கை வைப்போமா? நல்லூர் சேகரம் சபை மண்டல சந்தூர் சேகரம் பெண்களுக்கு சில தலைவர் நல்லூர் சேகரம் நிறைவேற்றுகிறார்கள். இப்பொழுது கூட அவருடைய வாக்கை நமக்கு அவர் கொண்டு வருவார்கள். அவர் தலைவர் உற்சாகமா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். செய்திகளை நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எல்லா விதத்திலும் ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறார். அதை மட்டும் பார்க்க முடியும். பாடல் உண்டு, கர்த்தருடைய கிருபை தாங்கி வருகிறது. ஏசாயா 5:1-2 ஆண்டவர் நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை பற்றி சொல்றார். ஏசாயா 5:1-2 அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே திராட்சை தோட்டம் உண்டு. என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அதை வெளியே எடுத்து கற்களை பொறுக்கி நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை எல்லாத்தையும் ஏற்படுத்தி ஒரு திராட்சை செடியை நட்டி வைக்கிறாரு. இனிப்பான பழம் தரும் சொல்லிட்டு ஆண்டவர் நினைச்சு பார்த்தாரு. அது என்ன பழத்தை தந்துச்சு? கசப்பான ஒரு பழத்தை தந்துச்சு.
பார்த்துட்டு ஆண்டவருக்கு ரொம்ப வேலை. ஆண்டவருக்கு நம்ம கனி உள்ளவர்களாக மாறணும், நம்ம கனி கொடுக்கணும். Have to bear the fruits. நம்ம வந்து நிறைய கனிகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு நட்டி வச்சிருக்கிறாரு. ஆனா அது நல்லா பாதுகாப்பு கொடுத்துருக்காரு, வேலி அடைச்சிருக்கிறாரு, கற்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காரு, எல்லாத்தையும் சுத்தமா வச்சு இது நல்ல கனிகளை கொடுக்கும்னு சொல்லி பராமரிக்கிறார். அதுவும் கசப்பான கனிகளை கொடுத்துச்சு, கசப்பான கனிகளை கொடுத்துச்சு. நான் ஒரு பெரிய கஷ்டம். ஆண்டவர் வந்து நீங்களாம் கனி உள்ள கிறிஸ்தவர்களாக மாறணும், கனி கொடுக்கணும், இருக்கிற இடத்துல கனி கொடுக்கணும், குடும்பத்துல கனி கொடுக்கணும், எல்லாத்தையும் கனி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அது ஒருத்தருக்கு ஆகாத கசப்பான கனி கொடுக்குமானால் ஒருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லே கிடையாது. Are you useful to others? நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கீங்களா? இவன் பிரசன்ஸ் வேண்டாம், இவன் போற இடத்துக்கு நான் போக மாட்டேன் வேண்டாம். இன்னும் நம்ம கசப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வந்து ஒரு இனிப்பான ஒரு நல்ல கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். இந்த யோவான் 15வது அதிகாரம் 4 வசனம் 5வது வசனத்தை வாசிப்போம். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்கும்போதே நம்ம மிகுந்த கனிகளை நம்ம கொடுக்க முடியும். ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம், நிலைத்திருக்கிற அனுபவம் தான் போதும். சில நினைப்பாங்க எப்படியாவது நம்ம ஊழியத்துல பயன்படணும் வைக்காங்க. என்னதான் டிப்பெட் குதிச்சாலும் ஆண்டவரோட உண்மையான நிலைத்திருத்தல் உண்மை இல்லைன்னு சொன்னா கனி கொடுக்கவே முடியாது. உன்னோட திராட்சை செடி ஆகிய இயேசு நாம ஒரு கொடியும் செடியும் ஒன்று போல இருக்கும்போதுதான் அந்த கனி வரும். அந்த கொடியோடு செடியோடு கொடி நிலைத்திராவிட்டால் கனி இருக்காது. So without Christ we cannot bear the fruit. ஆண்டவர் இல்லாம நமக்கு வாழ்க்கையில கனி இல்லை. உண்மையாகவே ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம் என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னையெல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. மிகுந்த கனிகளை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப பிரிய வச்சிருக்காரு, ரொம்ப பிரியப்படுறாரு. மிகுந்த கனிகள் நீங்க கொடுக்கணும். நீ ஆண்டவர் நீங்களே தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நற்குல திராட்சை செடியை நான் நாட்டி வச்சேன், நீங்க நல்ல கனிகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டான், நான் நாட்டி வச்சேன். ஆனா கசப்பான கனியை வந்துட்டீங்களே, குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இல்லையே, உங்களால ஒரே சண்டை பிரச்சனையுமா இருக்கிற குடும்பத்துல கனி இல்லையே, அன்பு இல்லையே, குடும்பத்துல ஏற்றத்தாழ்வுகளை சகிக்கிற தன்மை இல்லையே, தாழ்மை இல்லையே, கனி இல்லையே. அந்த கனியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம் எல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு கனியா இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? எந்த கனி இருக்குதா? ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது கனி, ஃப்ரூட்ஃபுல் லைஃப். அந்த கனி உள்ள வாழ்க்கையை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நீங்க மற்றவங்க யார் கனி கொடுக்குறா, யார் வெளியே போறாங்க, நல்ல கவலைப்படாதீங்க. அவங்க கிணத்துக்கு விடுறாங்க, நம்ம எடுத்து கிணத்துல விடணும். அவங்க போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து போய் சொல்லணும். அவங்க தான் தெத்து வழியில தண்ணி மேல வராங்க. ஒரு போஸ்டில பிடிக்கிறது பாருங்க, நீ எங்கன்னா பாருங்க, தட்டி பறிச்சு மேல வராங்க. தட்டி பறிவந்த இதுல அந்த காலேஜ்ல ஒரு வாசகம் அந்த இதுல போட்டிருக்கோம். என்ன தெரியுமா? சேவிங்ஸ் கார்ட்ஸ்ல தட்டி பறித்தவர் வாழ்த்ததில்லை, எரிபந்தத்தில் நடக்கிறான். தட்டி பறித்தவனும் வாழ்த்ததில்லை, அவன் ஏறுகிறது ஏடிப்படி இல்ல, எரிமலை. அவன் ஏறுகிறது ஒருத்தரை இடிச்சு கீழே சமட்டி ஏறி மேல உட்காரலாம்
உட்கார்ந்தா அது ஏறி இருக்கிறது. அது ஏறிப்படையில எரிமலை சிந்திக்கக்கூடியது. எப்படியா தட்டி பறிச்சு எப்படியா தட்டி போடாது நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம கனி கொடுக்க நம்ம இருக்கிற இடத்துல 2 கனி கொடுப்போம். ஒரு திராட்சை செடியில ஒரு 2 கொத்து வந்தது போல நீங்க மிகுந்த கனிகளை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். லூக்கா 1:28 ஆண்டவரோட நிலைத்திருந்த ஒரு பெண்மணி. லூக்கா 1:28. அவர் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க. கிருபை பெற்றவளை கிருபை எல்லாரும் கிடைக்குமாமா? கடவுளுக்கு இருந்தாலும் கிருபை இல்லையா? கிருபை ஆண்டவர் தகுதியில்லாத ஆண்டவர் தருகிறார். ஆனா இந்த மரியாளோட கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். ஆண்டவரோட தொடர்பு ஒரு இணைப்பு, அதில் ஒரு பிணைப்பு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அது எவ்வளவு பெரிய ஒரு திகைப்பா இருக்கு பாருங்க. அதுல ஒரு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மரியாதை வாழ்க்கை. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து உள்ள ஆண்டவர் பிரவேசிக்கக்கூடிய இடம் ஒரு பரிசுத்தமான ஒரு இடமா தான் இருக்கணும். ஒரு பரிசுத்தமான ஒரு ஆண்டை சொல்லிட்டு பார்த்தாங்க. கர்த்தர் உங்களுடனே எல்லாரையும் பார்த்து கர்த்தர் ஒரு படம் பார்க்கிற ஒரு பேசிக்கணும். எல்லா பாவ பழக்க வழக்கம் எல்லாத்துக்கும் கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அத்தனை விசுவாசங்கள் இருக்கிற ஒரு வேடியை பார்த்து கடவுள் அப்படி சொல்லவே முடியாது. கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். ஆண்டவருக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. கிருபை பெற்றவளை வாழ்க. கிருபை கர்த்தருடைய கிருபை இல்ல, கிருபை பெற்றவளை வாழ்க. கிருபை எபேசியர் 2:8 இருக்குது. கிருபை தகுதியில்லாத நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய வேலை. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை இருக்கிற இடத்துல ரட்சிப்பு உண்டு. அங்க பாவத்துக்கு இடமே இல்லை. பாவம் செய்ய சொன்னாலும் செய்யவே மாட்டீங்க. ஏன்னா கடவுளோட இருக்கிறாரு, ஆண்டவரோட இருக்கிறாரு. இந்த கிருபையை மரியாதை பெற்றிருந்தானா தேவனோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கோம். சொந்தக்காரங்க கஷ்டம் பண்ணுறாங்க, பக்கத்துல உள்ளவங்க தூக்கிட்டு போறாங்க. இவன் எனக்கு என்ன பண்ணி வச்சவங்க, அவன் எனக்கு இதெல்லாம் பற்றி உலகத்தனமா நம்ம திங்க் பண்றோம். ஆண்டவரோடு நம்ம நினைச்சிருந்தா இந்த கவலை நமக்கு வரவே வராது. ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற பாருங்க. கொஞ்ச நேரம் நீங்க ஜோம் பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்ணி பாருங்க. ஒரு 15 நிமிஷம் ஜோம் பண்ணி பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல துதிச்சு பாருங்க. என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். ஆண்டவரோடு இணைந்திருந்த மரியாள் கிருபை பெற்றவளாக இருந்தார் இல்லையா? ஆமா, அவன் சொல்றான், உனக்கு நீ ஒரு குமாரனை பெறுவான்னு. இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்ற பரிசுத்த ஆவி உன்னை நிழலிடம், உன்னதமானவருடைய பலன் உன்னோட நிழலிடம் உங்க பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர்கள் வாராங்க, உன்னதமானவருடைய பலன் இறங்குது, அப்படி பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தமான இடத்துல தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா நம்ம பரிசுத்தத்தோடு அவருடைய கிருபையோடு நம்ம வாழும்போது கனிகள் நம்ம வாழ்க்கையில நிறைஞ்சி காணப்படணும். உங்க வார்த்தையினால நிறைய பேர் தேய்ச்சப்படுவாங்க. உங்க வார்த்தையினால நிறைய பேர் ஆர்வம். உங்க வார்த்தையினால அவங்க பலன் அடைவாங்க. சோர்ந்து பெறாதீங்க. நான் நிறைய விசுவாசிகள் கூட்டம்லாம் பார்த்தேன். நிறைய விசுவாசிகள், பழுத்த விசுவாசிகள் எப்படி கனியோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கடவுள் கடைசி அந்த அனுபவத்தை தந்தார். அடைக்கல பட்டத்துல இருந்தேன் 2 ஆண்டுகள் அடைக்கல பட்டோம். பக்கத்து வாசல் இருக்கான். 2 ஆண்டுகள் இருந்தேன். 2 ஆண்டுகளோட மரண பள்ளத்தாக்கு வழியே வந்து போனா யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு லீவு கிடையாது. சர்வீஸ்க்கு ஒழுங்கா போயிட்டு ஸ்கூல் ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தா ஒரு நாள் கூட லீவு இல்லை. எல்லாருமே சொன்னாங்க மெடிக்கல் லீவு போடுங்க,
கெழுது மாதிரி இருந்துட்டு என்னது மரணம் நடந்தாக்கா? முதலாண்டு ஒரு பெஞ்சு பசங்க தட்டி போட்டு காலில் எலும்புல அடிச்சு ஒரு புண்ணு வந்துச்சு. 6 மாசம் ஆகல அடி வச்சிருக்கேன். அப்படி இப்படி வீட்டில் தான் இருந்தேன். சொன்னாச்சு. அதுக்கு அடுத்தாப்புல அந்த கொசு கடிக்குன்னு சொல்லி சொல்லிச்சுட்டு நகத்தை வச்சு ரெண்டுதான் வந்துச்சு. இன்னொருத்தங்க ஏதோ இலைய வச்சு கெட்டி வைக்கிறேன்னு சொல்லி சுட சுட கெட்டி வச்சுட்டாங்க. பொத்துச்சு, பெருசா பொத்துச்சு. எல்லாரும் பார்க்குறோம். விசுவாசிக்கு 2 காரணம் ஒரு ஊழியக்காரங்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அப்போ ஒருத்தர் ரியாக்ஷன் பார்ப்போம். முதல் ஊழியக்காரங்க வந்து சரண்ய சண்டை வந்தாங்க. வந்துட்டு மேபி ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. ஆனால் நாங்கள் ஜோப் பண்ணுறோம் உங்களுக்கு சீக்கிரத்தில் விடுதலை கிடைச்சிரும். தாத்தா செடிக்கெல்லாம் வெளில வந்து ஒரு சீரியஸ்லி போட்டு சரியா ஓகேவா உடனே சொல்லிட்டேன். அதாவது பரவாயில்ல உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ஜோபிட்டு போயிட்டாங்க. 2வது ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்க. ஐயோ இது பயங்கரமா இருக்குது, இது ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகணும். நான் ஜோப் பண்ணுறவங்க விடுதலை கிடைக்கணும்னா சொல்லல, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகணும், இது பயங்கரமா இருக்கு, வச்சுக்கிட்டு இருக்காருங்க, இது பெரிய விளைவுகளை உண்டு பண்ணி உள்ள வரைக்கும் போயிருக்கும்னு சொல்லிட்டே இருக்காங்க. 3வது ஊழியக்காரங்க வந்தாங்க. இது கஷ்டம் ஐயா, அம்மா தேர்றது கஷ்டம் சொல்லிவிட்டாங்க. சரியா? 3வது ஊழியக்காரர். 4வது ஊழியக்காரர் இது வந்து உங்களுக்கு சோதனமா, விசுவாச சோதனமா, இல்லை நீங்க எப்படி முறுமுறுக்கிறீங்களா, ஆண்டவரை நீங்க துதிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, எந்த வேலை பண்ண போறீங்க கடன் பார்க்குங்க. இது கரெக்டா? கரெக்டா அவங்க தான் கரெக்டா சொல்லுங்க. சோதனை காலத்தை நீங்க கடந்து போயிருக்கீங்க. சரியா? ரொம்ப ஆச்சரியம். கடைசியாக சபையா இவரே அம்மா காலடி நீட்டிட்டுலாம் ஒரு ப்ரோக்ராம் உட்கார்ந்துருந்தேன். உடனே பார்த்தோம்மா இதுக்கு கொஞ்சம் அந்த காய் போடுங்க. சரியா? அப்படியே சொன்னாங்க. காலை வெட்டி எடுக்கணும்னு சொல்லல, காலை வெட்டி எடுக்கணும்னு சொல்லல, காயத்தை போடுங்க. காயம் பெருங்காயத்தை போடணுமா? சரியா சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு வசனம் இருக்காரு, சாவுக்கு ஏதுவான உன் காயம் ஆறிவிடும். முதல் வருஷம் அந்த காயத்துக்கு பாட்டு கொடுத்தாரு. 30ஆம் சங்கீதம். கர்த்தாவே உம்மை போற்றிடுவேன், உம்மை வணங்கிடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். 30ஆம் சங்கீதம். குழியை இறங்காதபடிக்கு நான் உன்னை தூக்கி எடுத்தேன், உன் புறம்பை நான் அந்த கழிப்பாக மாற்றினேன். என்ன சந்தோஷமாச்சு இந்த பாட்டு எழுதுவேன். புண்ணு ஆறிச்சு. 2வது வருஷம் சாவுக்கு ஏதுவான உன் காயம் ஆறிவிடு. இதை வச்சுட்டு அங்கி போட்ட கடமை கருப்பா இப்பதான் கூடியிருக்கு. அப்படி ரோஸ் கலர் இருந்துச்சு. எவ்வளவு வேதனை, எத்தனை இரவு தூங்காம இருப்பேன் பாருங்க. எத்தனை இரவு காலையில் அப்படியே ஸ்கூலுக்கு அப்படி போயிட்டு இந்த சண்டே வரும். அங்கி போடணும், சாரி கட்டி அங்கி, அது புண்ணை பிடிச்சி எழுதுற மாதிரி அழுத்தும். அதை மத்தியில் நீங்கள் ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்க. கடைசி வரைக்கும் என் உயிர் ஆற்றத்தில் போராடினாலும் பரவாயில்ல, இந்த ஊழியத்தை ஸ்டாப் பண்ண மாட்டேன். கற்றுக்கிட்டே இருந்தேன். கடவுளை சினா பயன்படுத்துறேன். அதன் பின் ஒரு பெரிய உயர்வு வச்சிருக்கேன். கவுன்சில் சேர்மன் போஸ்ட் பாருங்க. உங்கள் கவுன்சிலுக்கு சேர்மனாக கடவுள் கொடுத்தார். அழுகி பழத்தாக்கை உருவ நடந்து அதை நீர்விட்டாக்கி கொண்டார்கள். எனக்கு பெரும்பட்டு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு ஒன்றும் இல்லை. கடவுளுடைய கிருபையை நான் நினைச்சு பார்க்குறேன். ஆண்டவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை நினைச்சு பார்ப்போம். அப்படி கிருபை இல்லாட்டினா நம்ம நிர்மூலமாயிடுவோம். நம்ம நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. இந்த மரியா ஆண்டவரோடு இணைஞ்சிருந்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோட இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். 2வதாக 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். இப்போ யோவான் 15 யோவான் 7:8 ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? நான் கூட நினைக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு வந்ததுனால ஆண்டவர் என் மேல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை முடியாம தொட்ட முடியாட்டாலும் ஒரு பாட்டை பாடிட்டான். என் பிள்ளை ஊழிய செஞ்சுட்டு எனக்கு சந்தோஷம். ஆண்டவர் நினைப்பாரு, உண்மையா அப்படி நினைப்பாரு. என் பிள்ளைக்கு எவ்வளவு வேலை தெரியுமா?
எவ்வளவு நெருக்கங்கள் குடும்பத்துல என் பிள்ளை எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு நெருக்கத்துக்கு பதில் என்ன தேட என் பிள்ளை வந்திருக்கா. பிதா மகிமைப்படுவார், பிதா மகிமைப்படுவார். உங்க மூலமா அவர் மகிமைப்படுவார். நீங்கள் என்னிலும் முதல்ல என்னில் நிலைத்திருக்கேன்னு சொன்னாங்க ஆண்டவர். இரண்டாவது என்னில் நிலைத்திருக்கேன்னு சொன்னாரு. என் வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. சொந்தமாக்கி கொள்ளுங்க, உங்களை சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுத்திருக்க ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் வச்சு வச்சு உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் அடிக்கடி பிள்ளைகளுக்காக ஒரு வசனம், மூத்த பிள்ளைக்காக சொல்றது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத இந்த தளிர்கள் மூளைக்கு தரைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. இந்த வசனத்தை சொல்லி ஜெபங்க. ஏன் சொன்னா, பெரிய மகான்றது என்னுடைய தங்கச்சி பிள்ளை, அவ இறந்து போயிட்டா 26 வயசுல. 1.5 வயசுல பிள்ளைய போட்டுட்டு இறந்துட்டா. 2 வயசுல அவ ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா. 2 வயசு இருக்கும்போது பேரண்ட்ஸ் இல்லாம பிள்ளை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 4 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை. 6வது மாசத்துக்குள்ள நான் கையில் வச்சிருக்கேன். அப்பதான் நான் அந்த பொறுப்பு எடுத்தேன். அவ சாப்பிட்டு தருவதில், அக்கா என் பிள்ளை நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு பொறுப்பை எடுக்கிறதுக்கு நான் உதவி செய்தார். அப்புறம் பிள்ளைய வந்து படிக்க வச்சு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கா. அவளை படிக்க வச்சு எனக்கு பெஸ்ட் கவுன்சிலராக உதவி செஞ்சுருக்கா. இவ்வளோ பெரிய சாராப்பட்டு ஒரு இடத்துல சிஎம்எஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் அவங்களும் எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவங்களும் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு ஃபுல் டைமாக அவங்க ஊழியம் செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குமா, பெரிய மகிழ்ச்சி. இந்த பிள்ளை படிக்க வச்சு அவங்க என் தங்கச்சிக்கு கூட கடவுள் வந்து பாவம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த பிள்ளைய வளர்த்து டெலிவரி பார்த்து எல்லா காரியங்களையும் பார்க்கறது ஆண்டவர் உதவி செஞ்சார். எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா? அதில் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத இந்த தளிர்களே மூளைக்கு தரைக்கல்லாயிட்டு, அது நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவு. ஏன்னா பொம்பளை வேண்டாம் எல்லாம் தள்ளிட்டாங்க. அதான் வீடு கட்டிகள் ஆகாதது தளிகள். அப்போ அவருக்கு வெளியெல்லாம் பார்க்கும்போது பொம்பளை பிள்ளைய அழிக்கா வளர்த்து நகை போட்டு கட்டி கொடுக்கணும் வேண்டாம், நகை போட்டு கட்டி கொடுக்கணும் வேண்டாம், பொம்பளை அது கருவறை இருக்குதுல்ல வேண்டாம், இந்த பிள்ளை வேண்டாம், இந்த பிள்ளை வேண்டாம். வீடு கட்டிகள் ஆகாத தளிகளே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பெரிய கேம்பஸே அவ ஆடிட்டு இருக்கா. நம்முடைய கண்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. 160 பிள்ளைகள் இருக்காங்க. பெரிய பெரிய குவார்டர்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட்ல போய் உட்காந்துருக்கா. சேரப்பட்டு மலையில நினைச்சு பார்க்குறேன். வீடு கட்டிக்கிறோம் ஆறு தளிர்களே மூளைக்கு தலைக்கு வசனத்தை வச்சிருச்சுன்னா ஜோம் பண்ணுவேன். அவர் 2 வயசுல இருந்தே அந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுவேன். அது நிறைவேறிச்சு. 2வது பொண்ணு ரொம்ப சினிமா சின்ன பிள்ளையா இருக்கும். அதுக்கு காரணியம் பெரியவனாகும். காரணியம் இவன் பெரியவனாகும் தான் அந்த வசனம். அந்த வசனத்தை சொல்லி 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 ஜோம் பண்ணுவேன். காரணியம் பெரியவனாகும். உண்மையில பைபிள் காலேஜில் ஒரு பெரிய லெக்சராக நான் வச்சிருக்கேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய அதிசயம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கீபோர்ட் நல்லா போடுவா, சூப்பரா. நான் பாட்டுனா கொஞ்சம் நெருங்குட்டுலாம் அவளை தான் அனுப்பி விடுவேன். அவளை தான் பாடி எனக்கு அனுப்பி விட்டுருவா. நல்லா எனக்கும் என் ஊழியத்துக்கும் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக நம்ம பையன் இருந்திருக்காரு. 3வது பையன் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமா. இதை வச்சு ஜோம் பண்ணிட்டு இப்போ அவன் சொல்லுவான், எப்போ அவன் கிட்டாரிஸ்டா இருக்கு. 5000 பேர் எங்கள் சர்ச்சில் இருக்காங்க. யூனியன் சர்ச்சு 10 பாட்டுக்கு கிட்டார் போட முடியும். 5000 பேருக்கு சிறியவன் பலத்த ஜாதியமா, சின்னவன் 1000. நான் ஒரு நினைக்கிறோம் 1000 பேருக்கு அவன் கிட்டார் போடுவாங்க. 5000 பேருக்கு ஒரு மணிக்கு வச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அவர் வேலையை பார்க்குறாரு, ஐடி கம்பெனியில் வேலையை பார்க்குறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. கர்த்தர் அதிசயமா ஊழியத்தை நாங்கள் கிளம்பிட்டு அவன் மகனுக்கு போயிட்டான். இன்னைக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு சண்டே சர்வீஸ்ல 10 பாட்டு போடுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவருடைய வார்த்தையிலிருந்து பிள்ளைகளுக்கு வசனத்தை ஆண்டவரை கேளுங்க. என் பிள்ளைக்கு எந்த வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்ணணும், என் பையனுக்கு எந்த வசனம், இந்த பையனுக்கு எந்த வசனம், இந்த பிள்ளைக்கு எந்த வசனம், என்
ஆண்டவரே அந்த வசனத்தை நம்புற ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை நிலைத்திருந்து நான் சொல்றேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை காண செய்து சொல்லுங்க, நிச்சயமா செய்வார். அவருடைய வார்த்தையில நிலைத்திருங்கள். மரியாளுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, லூக்கா 1:48 இருந்து பாருங்க. எவ்வளவு அழகா பாடுறா பாருங்க. 1:48 இருந்து பார்க்கும்போது, அடிமையின் தாழ்மையை நோக்கி வல்லமையுள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமையுள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்ம தரிசன பூமியில வசனத்தை பார்த்துட்டீங்களா? என்ன போட்டிருக்கு? வல்லமையுள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். உங்க வாழ்க்கையிலும் வார்த்தையை வச்சிருக்க, வல்லமையுள்ளவர் மகிமையானவைகளை நமக்கு செய்வார். மகிமையானவைகளை செய்வார். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. பாருங்க எப்படி வார்த்தையில நினைச்சிருக்கா பாருங்க. அவருடைய இரக்கம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மேல அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாகவும், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவருக்கு பயப்படுகிறவர்களே அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கும். ஆண்டவர் கூட பயப்படுங்க போதும். இப்ப நானும் அதான் ஒவ்வொரு வருஷம் வெளில அடிச்சானா மனுஷமா இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு பயந்து ஓடி வரணும். எனக்கு முன்னாடி ஆண்டவர் வந்துட்டாரு. இன்னைக்கு நான் பாடம் பாடணும்னா ஆண்டவருக்காக பாடம் பாடுறேன். ஐயரம்மாக்காவோ நான் மற்றபடி என்ன பிரஸ்தாபத்தை காட்டுவதற்காகவோ அல்ல, ஆண்டவருக்காக நான் வேலை செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் பணி செய்கிறேன். மகிமையான வேலையை செய்தால் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறை வரும் இருக்கும். அப்படி நிறைய சொல்றாரா இல்லையா? அதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பலவான்களை ஆசீர்வதித்தாரே, தாழ்மையானவர்களை உயர்த்தினாரா. அதுக்கு பிறகு இஸ்ரவேலை அவர் ஆதரித்தார். ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் இரக்க செய்ய நினைத்து நம்முடைய தேவன் நம்ம நினைக்கிற தேவன் இந்த மரியாளுடைய வாழ்க்கையில வார்த்தையில நினைச்சிருக்கா. என்னை நிலைத்திருக்க சொல்ற ஆண்டோடு நிலைத்திருக்கிற தன்மை முதல்ல ஆண்டோடு உறவாடுகிற ஒரு பண்புத்துல அதிகாலையே ஆண்டு சமூகத்துல நிலைச்சிருக்கிறா. அதை வார்த்தையில நினைச்சிருக்கீங்களா? அவருடைய வார்த்தையை நீங்க பிடிச்சிருக்கீங்களா? அன்னைக்கு என்ன தியானம் பண்றீங்க? 10 வருஷம் வாசித்தாலும் ஆண்டவர் என்னோடு என்ன பேசினார்? நான் விட வேண்டிய பாவம் என்ன? நீ 10 வருஷம் வாசிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச, கடவுளை பற்றி என்ன சொல்லியிருக்குது, ஆண்டவரை பற்றி என்ன சொல்லியிருக்குது, ஆண்டவர் எனக்கு விட வேண்டிய பாவம் என்ன, இந்த பேசேஜில் அவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் என்ன, எனக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் என்ன, எந்த வாக்கு தத்துவத்தை நான் பின்பற்றுகிறேன். இப்படியான ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு 10 வசனத்துல தியானம் பண்ணி சோமனது காலையில் ஆண்டவர் வைத்திருத்தல் அவருடைய வார்த்தையில நீங்க நினைச்சிருக்கணும். நெருக்கங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்லலாம் மரியாதைக்கு என்ன ஜீசஸே திறந்துட்டாங்க, அப்புறம் என்ன வீட்ட வேண்டாம் வல்லமுடன் யாரை செய்தா அப்படியே இறக்கம் ஐந்தவருக்கு தலைவர். அவன் எவ்வளவு பாடுபட்டுப்பா தெரியுமா? நம்மள மாதிரி ஆட்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டோம் இல்ல. அவங்க ஜீசஸ் பிறக்க போறாங்கன்னா ஐயோ பிறக்க வேண்டாம், என்ன எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ண போறாரோ, சுத்தி இருக்கிறவங்க என்னதான் பேசுவாங்க. ஒரு சின்ன இதுவா தாங்க முடியல. என்னதான் அவன் சாடையா சொல்லி வேண்டிட்டால மனசுக்கு ஓரத்துல தான் இருந்தது. மறக்க முடியுமா? அவளை மறக்க முடியுமா? ஒரு ஓரத்துல தான் இருக்க பேசினாலும் ஓரத்துல தான் வச்சிருக்கு. அவ வீட்டுக்கு நான் ஒளிப்பதான் வைராக்கியத்தோடு நம்ம இருக்கிறோம்ல. ஆனா மரியாதை இதெல்லாம் பேசிப்பாங்க தெரியுமா? வெக்க கேட்கலாம், குழந்தை கேட்கலாம், அது எப்படி பசுக்காலையில குழந்தைங்க ஏன் நமக்கு தெரியாது. இதெல்லாம் பேசிப்பாங்க, அசிங்கப்பிடிச்சதா துப்பிப்பாங்க. இவெல்லாம் எதுக்கு வாழ்றான், எதுக்கு இவன் என்ன பண்றான்? ஜோசப் ரகசியமான இவளை பண்ணிட்டுவேன். ஜோசப்பே மரியாதை சேர்த்துக்குள்ள ஐயக்கூடாது. பசுத்தாவி
அதுதான் ஜோசப் வந்து அக்செப்ட் பண்ணாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட அப்படி வார்த்தை உருவடைகிறோம்னா கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இதன் மத்தியில் ஆண்டவர் நடத்துவார். கவலைப்படாதீங்க. ஜோசப் கணிதம் சரியில்லை. யோசிப்புடைய வாழ்க்கையில் அந்த யோசிப்பு கோத்திரத்தில் வந்து யோசிப்பாருங்க. இவம்மா என்ன பாட்டு பாருங்க. குடியை தூக்கி எரிஞ்சு இஸ்ரவேலருக்கு எடுத்து போத்திபார் வீட்டுக்கு போய் சிறைச்சாலைக்கு போய், ஆனாலும் தேவனுடைய தைரிய கிராமங்களோடு கூட இருந்தது. யோசிப்பு கணிதம் சரி. அவங்க நான் ஷார்ட்டா சொல்றேன், அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்தாங்க. வரும்போது சொன்னா, நீங்க என்னை விட்டு போட்டதுனால நீங்க சந்தேகப்பட வேண்டாம், நான் உங்களை என்ன பண்ணுவேன், பராமரிப்பேன். என்ன ஒரு கனிவு நீங்க என்ன நீ பாடாம வீட்டு வாசல் குதிக்க, என் வீட்டுக்குள்ளே வராது. நீ கேட்ட கேள்வியெல்லாம் மறந்தா போனே வீட்டுக்குள்ள வராது. சத்துக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சத்துக்கு என்ன சொல்லியிருக்குது? பசியா இருந்தா ஆகாரம் கொடு, கூப்பிட்டு காப்பி கொடு. ஒரு பாஸ்டர்ல இருக்கும்போது ஒரு பையன் சொல்லுது, இல்லை நீ அங்கேயே லாய்க்கு இல்லை, அமைதியா இருக்கா. நான் சொல்றதுக்கு ஏதாவது பதில் சொல்றதா எழுத்து பேசுறதுனா அவன் ஐயருக்கே லாய்க்கு இல்லைன்னா சமீபத்தில் நான் வந்திருந்தான். நான் கூப்பிட்டேன், ஆமா வாப்பா அவ்வளோ அங்கேயே டீ. அப்பதான் வசனம் வச்சு ஒரு சத்துக்கு என்ன ஆறாயிரம் கொடுது, நல்ல சுட சுட காப்பி கொண்டு வச்சேன். சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. வச்சுட்டு உள்ள போய் ஏசப்பா உங்க வசனத்தை கடைபிடிக்க வச்சு என் வீட்டுக்கார பார்த்து கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஐயருக்கே லாய்க்கு சொன்னாங்களா, இப்ப ஆண்டவர் என்னவோ மாத்திருக்காரு, சமூகத்தை தலைவராக மாத்திருக்காரு. அவன் முன்னாடியே மாத்திருக்காரு. காப்பி இல்லை, அதுக்காக வரும்போது பிரியாணி ஒரு தட்டு வை செஞ்சு வச்சதுன்னா ஒரு பிரியாணி சாப்பிட வச்சு இப்படிதான் செய்யும். வீட்டுல வராத, நான் பேச மாட்டேன், நான் வரமாட்டேன். சத்துருல ரொம்ப சேவிங்க, சமைக்கிறது ஆசிரியர்கள் அவன் நல்லா இருக்கட்டும். எங்களை என்ன பாடுபடுத்துறாங்க அவன் நல்லா இருக்கட்டும். இது நாம கலிவுள்ள வாழ்க்கை. ஆண்டவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இருக்காத உங்களை விட்டு இல்லாத பொருளாலாம் பேச மாட்டேன். என்னெல்லாம் பேசுறாங்க சகிங்க. இதுதான் கனி கொடுக்குறது. ஒன்று இருக்கலாம் ஆவியின் கையில அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமையம். எப்படி நம்ம கொடுத்தாலே பூமி ஆழ்வான்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, ஒரு நாள் நீங்க பொறுமைங்கிற ஒரு கனியை கையில் பிடிச்சிருக்க உங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கூட பொறுமையை இழந்துடாதீங்க. இழந்து எதுவும் பண்ணிடாதீங்க, எதுவும் பேசிடாதீங்க. பொறுமையா போங்க. ஒரு காரியம் டெய்லி நடந்துட்டே இருக்குது, இது எப்படி முடியும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, பொறுமையா போங்க. ஜெபம் பண்ணுங்க, பொறுமையா போங்க. ஜெபம் பண்ணுங்க, பொறுமையா போங்க. பெரிய காரியங்கள, மகிமையான காரியங்களை நிச்சயமா செய்வாங்க. பொறுமையோடு போங்க, பொறுமையோடு போங்க. பொறுமையை இழந்துடாதீங்க உங்க வாழ்க்கையில. ஒரு அம்மா தண்ணி எடுத்து போனாங்க. கீரிக்குள்ள வந்து அவங்க வீட்டுல ஃப்ரெண்டு மாறி வாயில பார்த்தா ரத்தமா இருந்துச்சான். என்னடா இது வாயில ரத்தமா இருக்கு, பிள்ளைய கடைசி திட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு கையில் இருந்த குடத்தை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, கீரிக்குள்ள போட்டு கொண்டுட்டாங்க. கொஞ்ச தூரம் தள்ளி போனா பிள்ளை இருக்கு. கொஞ்சம் பொறுமையோட இருந்தா அதை கொல்லாம இருக்கணும். இன்னைக்கு பொறுமையை இழந்துதான் அநேக காரியங்களை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். பொறுமைங்கிற ஆசீர்வாத சோகத்தை மனிதனுடைய வாழ்க்கையில பாடலாக மாத்திட்டா. கஷ்டம் இல்லாம இல்லை, பாடலாக மாத்திட்ட. மகிமையானவர்களை செய்தார். அவருடைய இரக்கம் பயந்தவர்களுக்கு தலைமுறைகளுக்கும் பலவான்களை ஆசிர்வதித்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் இறக்கினார். ஐஸ்வர்யங்களை நியாய அனுப்பிவிட்டார். அவர் இஸ்ரவேலை ஆதரித்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கும் இரக்கம் செய்ய நினைத்தார். இப்படி ஒவ்வொரு வசனங்களா
இதை சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? எத்தனை கஷ்டம், எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம். ஏன் சில மீட் பண்ணா கர்த்தரோடு இருந்ததுனால கர்த்தர் கூடவே இருந்து அவளை சஸ்டெயின் பண்ணி பலப்படுத்தினார். இன்னைக்கு யோசிப்புடைய வாழ்க்கையில அப்படி ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப். நான் சீக்கிரம் முடிச்சுமே ஒரே பையன். ஆதியாகமம் 49:22-24. யோசேப்பு கனிகள். இதுல உங்க பேரை சொல்லி வாசிப்போமா? உங்க பேரை சொல்லி வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து உங்க பேரை சத்தமா சொல்லுங்க. மேரி கனிகள் செடி. வெரி குட். ஆமே கனிகள் செடி. ஐயோ கோபப்பட்டுட்டேன். பேசி 5 மாசம் ஆயிடுச்சு. பொறுமையை இழந்துட்டது. இந்த கனிகள் செடி நான் சொல்லவே முடியலையே. கனிகளுக்கு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பது நான் பிதாவானவர் மகிமைப்படுவார். ஆண்டு சந்தோஷப்படுவார்னா இன்னைக்கு நான் ஒரு கனிவுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்ய சொல்லி ஆண்டு கேள்வி ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுவார். 3வது ஒன்றே ஒன்றுதான். யோவான் 15வது அதிகாரம் 9வது வசனம். பிதா ஏன்கிட்ட அன்பா இருக்க ஆண்டவர் சொல்றாரு. பிதா ஏன்கிட்ட அன்பு, நான் யார்கிட்ட அன்பா இருக்கேன்? உங்ககிட்ட அன்பு. இன்னைக்கு நான் ஆண்டவரோட அன்பா இருந்தால் சக மனிதரோடு அன்பா இருப்பேன். இந்த பகையாளி கொலையாளி இருக்கவே மாட்டாங்க. பகைவர்களோட நீங்க சிரிச்சு பேசிக்கிட்டே போயிருக்க. அவங்க என்ன அநியாயம் பண்ணாலும் அநியாயம் நடந்திருக்கும், நடக்காம இருக்காது. உங்களுக்கு ரோமா என்னென்னமா புரிஞ்சு வச்சிருப்பாங்க, அதை புரிதோட மாதிரி போக்குவாங்க. அதான் அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காரியமா? அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். அன்பில் நிலைத்திருப்பேன். 10வது வசனம். கற்பனை, ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை, ஆண்டவர் கொடுக்கிற கற்பனை, இது எல்லாத்தையும் நிலைத்திருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வார், கீழ்ப்படியக்கூடிய காரியம். அது கூட நீங்க செய்ய நிச்சயமாகவே அது ஆண்டவருடைய அன்புல நீங்க நிலைச்சிருக்கிறீங்க. 12வது வசனம். அன்பு குறைஞ்ச காலத்துல வந்துட்டோம். இந்த கொரோனாக்கு அப்புறம் நிலைமை மோசமாயிடுச்சு. அவளை வீடு எப்படி பூட்டி போட்டுருக்கோம். யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னா வராதீங்க, இப்ப வராதீங்க. எங்க வீட்டுல ஒருத்தர் சளி பிடிச்சிருக்கு, கதவை எதுக்கு பூட்டிட்டோம். அவ்வளவு பூட்டு எதுக்கு பூட்டு மாதிரி ஆயிடுச்சு. யாருடைய கதவு திறக்கல. ஆனா கொரோனால வீட்டுல பிறகும் இப்பவும் ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவன் பேய் வந்து கொரோனாங்கிற பேய எனக்கு வீட்டுல வச்சுட்டு போயிருந்தது கொரோனா வேண்டாம். அதே டிஸ்டன்ஸ இப்ப நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிட்டு. கொரோனா டைம்ல ஒருத்தங்க அவன் தம்பியுடைய மகன் மேரேஜ் கூட வரல. நல்ல பழுத்த விசுவாசி, நல்ல ஜெபிக்கக்கூடிய ஆள் தான். அவங்க வீட்டுக்கு யாராவது போறாங்கன்னா வராதுன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய சொந்த தம்பி மகன் கல்யாணத்துக்கு கூட வரல. அவங்க கொஞ்சம் காலம் கூப்பிடுறாங்க, சொந்தக்காரங்க தான் இருக்கிறாங்க, அது கூட வரல. விசுவாசி தான். ஆனா நான் நினைக்கிறேன் அவங்க லைஃப் லாங்க பயந்தே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பயந்து தான் வாழணும். உண்மையில சொல்றேன். அந்த டைம்ல அடக்காராதனைக்கு கூட எல்லாரும் ஒழிச்சு ஓடுனாங்க. எனக்கு தெரியும். அந்த டைம்ல எங்க ஐயா கொரோனா ஒரு 6-7 பேருக்கு அடக்க மாட்டாங்க. கும்பலா பேரில் ஒருத்தர் இறந்து 2 மணிக்கு கூப்பிட்டு போறாங்க. ஃபோன் பண்றாங்க, நோக்கம் நான் இல்லை, நான் வெளியே போயிட்டாங்க. அதே டைம்ல ஆளுங்களுக்கு ஒரு பெரியவர் இறந்து போயிட்டாங்க, ஐயர் இல்லைங்கிறாங்க. அப்புறம் வீசலையர்கள் ஃபோன் பண்ணி சொன்னா பங்களா சொல்லி இருக்கோம்.
ஐயா ஃப்ரீயா இருக்கீங்களா ஐயா, கொஞ்சம் அடக்காரே நடத்தணும். ஆளுங்க அடக்காரங்க நடத்த கூட ஆளுங்க அந்த டைம்ல அவ்வளோ கஷ்டம். எங்க மேல ஒருத்தரை இறக்கப்பட்டு ஆக்சிஜன் பார்த்து வாங்கி தந்தாங்க. உங்களுக்கு கொரோனா வந்துடக்கூடாது, நீங்க கொஞ்சம் ஆக்சிஜன் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மோசமான கட்டமா. அந்த கட்டத்துக்கு அப்புறம் ஒத்துக்கூத்து அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை. வாசமா அண்ணன் தம்பியை கூப்பிடுறதோ வீட்டில் பரிமாறுறதோ அதெல்லாம் அன்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. கூட பிறந்தவங்களுடைய பாசம்லாம் இருக்குதாக்கோ. நீங்க அண்ணன் வீட்டுக்கு போறீங்க, தம்பி வீட்டுக்கு போக முடியுதா? உங்க தங்கச்சி வீட்டுக்கு போக முடியுதா? உங்க மச்சான் வீட்டுக்கு போக முடியுதா? மொத்த வீட்டுக்கு போக முடியல. அன்பு தாட்சியை பார்க்க கடைசி காலகட்டத்துக்கு இருக்கிறோம். அட்லீஸ்ட் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் சமீபத்தில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், சொந்தக்காரங்க தான். எதுக்காக அப்படின்னா பொங்கல் ஹாலிடேஸ்ல அவங்க வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிருக்காங்க. சரியா, எனக்கு ரொம்ப பாசமா இருக்கு அவங்க மேல. நான் எங்கிட்ட ஐயாட்ட கூட சொல்றேன், ஒரு 5,000 அனுப்பி விடுறோம், அவங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் பாவம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கே ஒரு இதாச்சு, சரி பொங்கல் ஹாலிடேஸ்ல நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஐயா சொல்றாரு, நீ எங்கிட்ட விருது எடுக்க போறாங்க, உனக்கு யாரும் இறங்கிட்டா முடியுமா, சும்மா தேவையில்லாத வேலையை நீ பார்க்காத, நீ இங்கே இரு அப்படின்னாங்க. பொங்கல் ஹாலிடேஸ் போனோம். சார் நீங்க போன் அடிச்சு பார்த்தேன், எடுக்கவே இல்லை. போன தொட்டு கையே வலிச்சு போச்சு. இப்ப என்ன சொல்லாம விடாம போயிடும் பெங்களூர். பொங்கல் ஹாலிடேஸ்ல ஒரு நாள் போனோம், சொல்லாம விடாம போனோம். போயிட்டு உடனே கேட்க நல்லா ஜெபிக்கிறேன், அதிகமா சொல்லுறேன், அதிகமா ஜெபிக்கிறேன். இப்ப போக முடியாவிட்டாலும் அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இதுதான் அன்பு. அன்பில் ஒருவருக்கு ஒரு முக்கியமா அன்பு கொடுங்க. போக முடியலன்னா பரவாயில்ல, தூத்துக்குடியில் இருக்கவங்க சித்திக்காக ஜெபம் பண்ணுங்க, மெட்ராஸ்ல இருக்கவங்க அத்தானுக்காக ஜெபம் பண்ணுங்க, லண்டன்ல இருக்கவங்க சித்தி பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, வரிசை அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. போக முடியாதுன்னு பரவாயில்ல, உதவி செய்ய முடியாதுன்னு பரவாயில்ல, நீங்க அன்பில் நிலைத்திருக்கீங்க. அன்பில் எத்தனை பேர் நிலைத்திருக்கணும்? ஜெபம் பண்ண முடியுமா? கையை தூக்கிட்டு பார்க்கலாம். ஜெபம் பண்ண கூட முடியல. அவளுக்கு போய் ஜெபம் பண்ணி என்னத்த அப்படின்னு நம்ம மனசு கடினப்பட்டு போய் இருக்குது. வேண்டாம், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன், போக முடியல. இது வயசு மூப்பின் காரணமாக நமக்கு சில வேலைகள்லாம் டக்குனா டிராவல் பண்ண முடியுதா? டிராவல் பண்ண முடியாது. இடையில யூரின் வரும், ஓட மறுபடியும் பஸ் எடுத்துட்டு வரும், பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? லாங் டிராவல்லாம் ஜபிக்கணும். இருக்கிற இடத்துல நல்ல கவலைப்படாதீங்க. போக முடியலையே, பார்க்க முடியலையே, அன்பை பரிமாறி கொள்ள முடியலையே, கஷ்டமா இருக்குது. ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாக அன்பு கொண்டு. இங்க மரியாதையுடைய அன்பை பார்த்தீங்களா? எங்க யார் வீட்டுக்கு போனா? எலிசபெத் வீட்டுக்கு போய் என்ன செஞ்சா? வாழ்த்துனா. அப்ப வயிற்றுல இருக்கிற கழிப்பா துள்ளிச்சு மகிழ்ச்சி அன்பு. அவ்வளவு வாழ்க்கை கல்யாணம் ஆகல. ஆனா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. எலிசபெத்துடைய வீட்டுக்கு போறார் ஆற்றுவதற்காக, தேற்றுவதற்காக. நீ வந்தது, ஆண்டவருடைய தாயார் வந்தது எனக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அவருக்கு ஒரு பெரிய ஆறுதல் தேவை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய அன்பை கிறிஸ்துமஸ் காலங்களில் மக்களோடு பகிர்ந்து கொடுங்க. கொடுக்குறது வேண்டாம், கிஃப்ட் எல்லாம் வேண்டாம். 10 பேருக்கு ஏழைகளுக்கு சேரை எடுத்து கொடுங்க, தேவையில்லை. பணத்தை கொடுத்தேன், 5,000 கையில கொடுத்தேன், 4,000 கொடுத்துட்டேன், கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்க சொல்லி. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? எப்படி எத்தனை பேருக்கு நம்ம பேசாம போகுது? ஏன் அவங்களுக்கு அறிவு இல்லை, அறிவு இல்லாம உங்களுக்கு தூக்கிட்டு போகுது. நம்ம ஏன் அறிவு இல்லாம இருக்கணும் இல்லையா? ஆமா, சில வேலைகள் நிறைய பேர் தான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்படி உதவிகள் இருக்கதான் செய்யுது. ஊழ வளர்ச்சியே இல்லை, இருக்கு மைண்டு வளர்ச்சியே இல்லை இல்லையா? எங்க அப்பாவுக்கு தம்பி ஒருத்தவங்க சாயம் இருந்தாங்க. அப்பா அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. இறந்துட்டு போக முடியல. உங்களுக்கு தான் தெரியுங்களா,
போக முடியாது. உடனே மட்டும் நான் ஒரு வாரம் கழிச்சு போனேன். எங்க அம்மா அப்பா சீக்கிரமா போயிட்டாங்க. நான் ஒரு வாரம் கழிச்சு போனேன். பேசவே இல்லை, வாங்கன்னு சொல்லல, பேசவும் இல்லை. வீட்டுக்காரையும் நான் கூட்டிட்டு போய் உட்காந்துட்டேன். அழகா உட்காந்துட்டேன். வாங்கனே சொல்லல, நானா போய் உட்காந்துக்கிட்டேன் ஒரு வீட்டுல சேர்ல போய். கடைசியில கடப்புற டைமுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு கேட்ட கேள்வி, உனக்கு இப்பதான் தெரியுமா இறந்து போனது அப்படின்னு கேட்டாங்க. இறந்தது இப்பதான் தெரியுமா கேட்டேன். நான் 1 மாசம் கழிச்சு வச்சிருக்கேன், உனக்கு இப்பதான் தெரியுமான்னு கேட்டேன். என்ன செய்ய மறமையா சொல்லியாயிட்டுன்னு சொல்லி மூஞ்சி துப்பிட்டே தான் இருந்தா கடைசி வரைக்கும். பிறகு நாங்கள் ஜோம் வீட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம். அது இன்னும் மெண்டலாக இருக்கு, சரியா இருக்கு. பிள்ளை கல்யாணத்துக்காக கார் கொடுக்க போனேன் அவங்க வீட்டுக்கு. பிள்ளைகளுக்காக அவரும் இல்லை. திருப்பி அவர் சொல்றாரு, நான் இருக்கிற நேரத்துல வந்து கொடுக்கணும், அதனால கல்யாணத்துக்கு வர முடியும். கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வச்சிருக்கிறாரு. சில வேலைகள்ல இப்படி இந்த லூஸ்களோட வாழ வேண்டியது. அறிவு வளர்ச்சி இல்லாது, அறிவு வளர்ச்சி இல்லாட்டாலும் செம்மையா படிக்கணும். 80% அழகா படிச்சிருக்காரு உங்களை. ஆனா பக்கத்துல உட்கார்ந்து 30% தான் வளர்ச்சி. இது மூணு கிடந்து எதுக்காலும் கொஞ்சம் தூக்குறாங்க. கடவுளே எப்படிப்பா வாழ்றது அப்படின்னு அனுபவம் உண்டா? உண்டுல்ல? அப்படி எல்லாருக்கும் அனுபவங்கள் உண்டு. ஒருவர் தூக்கமாக நம்பிக்கை இதெல்லாம் சனிக்க ஆண்டவர்களை அழைச்சிருக்கிறார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், இதற்காக மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களுக்கு பாதுகாப்பான தருவாருமா, உங்களோட ஆண்டவர் கூட இருக்கிறார். மரியாதை ஆண்டவர்களை அழகா காப்பாற்றுறாங்க. பெரிய உலக ரட்சகர், உலக ரட்சகரை பெற்றுக் கொடுத்தார். ஒரு மாபெரும் பாக்கியத்தை அவர் பெற்றார். இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில, பாடங்கள் மத்தியில கனி வந்துட்டு போறீங்களா, கடவுள் மூலமா மகிமைப்படுவார். கர்த்தர் உங்க சந்ததியாக உங்க பேரப்பிள்ளை உங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கனி கொடுக்கும்படி, மகிமைப்படும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு கடினமான காரியம். ஆண்டவரே, கடினமான காரியம். ஆண்டவரே, உலகத்திலப்பா இயேசுவே, நான் உங்களோடு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாங்கப்பா. அதையே இணைந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாங்கப்பா. உங்களோடு பேசக்கூடிய ஒரு அனுபவத்தை தாங்கப்பா. உங்களோடு வழிநடத்துக்கப்பா, அதிசயமா வழிநடத்துக்கப்பா, அதிசயமா வழிநடத்துக்கப்பா. சபாவுக்கு அன்பு இல்லாம நாங்கள் இருக்கவே முடியாதப்பா. நீ பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமா நீங்க மகிமைப்பட போயிருக்கா, ஸ்தோத்திரம். மிகுந்த கனிகளை கொடுக்க பிள்ளைகள் ஆண்டவரே கனி கொடுக்க முடியாம இருக்காங்கப்பா. சில அன்பு குறைவா இருக்கிறாங்கப்பா, பொறுமையை இழந்து இருக்கிறாங்கப்பா, விசுவாச குறைகள் இருக்கிறதையா ஆண்டவரை கட்ட நம்பிக்கை இல்லையப்பா, நற்குணம் இல்லையப்பா, இச்சையாக இல்லையப்பா. என் குடும்பங்களப்பா எனக்கு கனியில்லாத வாழ்க்கை இருக்குதுப்பா, தயவு கொண்டு பண்ணிக்கப்பா. ஆண்டவரே, பி ஃப்ரூட்ஃபுல் சொல்லுங்கப்பா, பி ஃப்ரூட்ஃபுல் சொல்லுங்கப்பா. மிகுந்த கனிகளை கொடுங்க, மிகுந்த கனிகளை கொடுங்க சொல்லி அழைச்சிங்கப்பா. தொடர்ந்து என்னை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். சிறப்பாக அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி நல்ல ஒரு தேர்வு செய்து பகல் வந்து நாம் யாரும் எழுதிருந்து ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மளுடைய காணிக்கைகள் அர்ப்பணிப்போம். நம்மளுடைய நேரு ஈசனமா அவர்கள் மூன்றாக வந்து காணிக்கைகளை ஏற்று ஆசீர்வதிக்க அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். பாடலை பாடுவது வரிசையாக மூன்றாக வந்து உடைய திருக்காணிக்கை கவர்ந்து மூன்றாக வைத்து நம்ம அவர்கள் ஆசீர்வாதம் பெற்று செல்வது இறைவா உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த
இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா உன்னின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உன்னின்றி மகிழ்வேது தேவா வாழ்வேது இறைவா உன்னின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உன்னின்றி மகிழ்வேது தேவா. ஜெபம் செய்யும் கிருபை நிறைந்தார் நம்ம மகிழ்ச்சி நிறைந்த வேலைகளை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. ஆகாமல் கூடாரத்தை காட்டி ஆளுடைய ஆலயத்தில் இருக்கிற இந்த நேரம் எவ்வளவு மகிமையான நேரம், எவ்வளவு ஆசீர்வாதமான நேரம். கர்த்தாவே, நீர் எங்களை சீர்படுத்துகிறேன், ஸ்திரப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன், நிலைநிறுத்துகிறேன் சுவாமி. ஆசீர்வதிக்கிறப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே உங்களுக்கு பிரியம் சுவாமி. நன்றி சொல்லுகிறவர்களே, ஆண்டவரே, எங்களை உமக்கென்று வளைந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை காணப்படுகிற ஆண்டவரை தேவையில்லாததெல்லாம் மாற்றிக்கொண்டு எங்களை பரிசுத்தரும் தூய உமக்கு பிரியமான பாத்திரமாய் நீ வளைந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சாதாரண மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள். ஆனால் ஏதோ எங்கள் மேலே அன்பு வைத்து எங்களை தேடி வந்தீரே. எத்தனை அன்பை, எத்தனை கிருபை தகப்பனே, எத்தனை தயவு ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வருகை வரை உமக்கு பிரியமானதாய் வாழத்தக்கதாக எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீட்டிலே காணப்படுகிற விலையேறப்பெற்ற பாத்திரங்களை பார்க்கிறோம். எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமாய் என்னை மாற்றி வணைந்து கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, உடைய கரத்தை என்னை தாழ்த்தி கொடுக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களை காணப்படுகிற பெருமை, கோபம், வைராக்கியம், சண்டை, மூர்க்கம், மார்க்க வேதம் இவை எல்லாம் ஒளிந்து கொள்ளட்டும் சுவாமி. நாங்கள் உண்மை நேசிக்க, உண்மை பின் செல்ல, சிலுவை எடுத்துக்கொண்டு பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த கரம் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் எங்களையும் என்னுடைய காணிக்கைகளை படைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அங்கீகரித்தோம். ஆண்டவரே, ஊழியத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிற பல வேலைகள் இருந்தாலும், பல ஆண்டவரே காரியங்கள் இருந்தாலும், இந்த ஆண்டவரே சபையின் அளவிலே பல ஊழியர்கள் இருந்தாலும், ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நாளை வந்திருக்கிற வேலை அடுத்த வேறு சிறப்பாக ஸ்தோத்திரம். அதே ஐயாவுக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் தகவனே. ஆண்டவரே, ஊழியத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவரை பயன்படுத்துகிறார், அற்புதங்களை செய்து வந்திருக்கிற ஒருவரும் பெருமையாய் திரும்பி போகக்கூடாது தகவனை எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க. நன்மை நான் நிரப்புங்க. தொடர்ந்து மதியானம் நடைபெறுகிற எல்லா வேளையும் உற்சாகமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பு ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியம் செய்ய இயேசுவை கொள்ள வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சமாதானம் இன்றும் நடைபெற்ற அறிவாய் தங்கி இருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெண்கள் பண்டிகையில ஒரு மிக முக்கியமான சிறப்பு இருக்கு. என்னன்னு சொல்லணுமா? 3 ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? 3 ஆசீர்வாதம். சரிங்களா? காலையில் திருவிருந்து ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாங்க? அவன் குருவானவர் கொடுக்கிறாங்க. முதல் செஷன் முடிஞ்ச உடனே செய்யறாங்க ஒரு ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம் மாலை முடியும். அதனால பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று செல்லும். அதனால மதியம் சாப்பிட்டு செல்லக்கூடாது, போயிடக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் உணவு ஆயத்தமாக இருக்கிறது, போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் பொறுமையோடு இருந்து சாப்பிட்டு
ஹல்லேலூயா. இந்த வருட சட்ட வாக்கியம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாரும் உங்கள் மேல் மனதில் உறுதியளி எழுந்திருப்பார், உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதில் உறுதியும்படி எழுந்திருப்பார், எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், அனைவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சட்டவாக்கியம், சட்டவாக்கியம், சட்டவாக்கியம். பாட்னலக்கா உங்களுக்கு இருக்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு மனதில் உறுதியும்படி எழுந்திருப்பார், எழுந்திருப்பார். உங்களுக்கு இருக்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு மனதில் உறுதியும்படி எழுந்திருப்பார், எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், அனைவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சட்டவாக்கியம், சட்டவாக்கியம், சட்டவாக்கியம். இப்போ ஒரு கேம் ரெடியா இருக்கீங்களா? சரி, எல்லாரும் பேப்பர் வச்சிருக்கீங்களா? பேப்பர் பென் வச்சிருக்கீங்களாமா? வச்சிருக்கீங்களா? எடுத்தீங்களா? சரி, இதுல நம்ம வேதாகமத்துல 66 புத்தகங்கள் இருக்குல்ல? எத்தனை இருக்குது? ஆதியாகமம், யாத்திராகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், உடனடி சாமுவேல், நிறைய இருக்குது. பிரியமானவர்களே, யாக்கோபு, வெளிப்படுத்தல். இதுல எது வேணா எழுதலாம். இந்த புக்கெல்லாம் பிரியுமா அது மட்டும் எழுதுங்க. அடிச்சு எழுதுனா அதுக்கு மார்க் கிடையாது. உங்க பேப்பர்ல அடிச்சு எழுதுனா மார்க் கிடையாது. முதல்ல எனக்கு சொல்லிட்டு அடிச்சு எழுதுன்னு சொல்லி மார்க் யாரும் அடிச்சு எழுதிருக்கீங்களா? அடிச்சு எழுதிட்டீங்களா? அப்படிதான் எனக்கு சொல்லி பார்த்துக்கோங்க. அடிக்கக்கூடாது. 10 எழுதிங்களா? சரி, இப்போ நான் சொல்ல சொல்ல டிக் அடிக்க போறீங்க. நான் சொல்ற புக்கு அது இருக்குதான் பார்க்கணும். சரியா? யாத்திராகமம் அடிங்க. உபாகமம், ரூத், தீத்து, மார்க்கு, அப்போஸ்தலர், எபிரேயர், 2 ராஜாக்கள், பிலேமோன். இந்த 10 பேர் எழுதிங்களா? டிக் பண்ணிடலாம். யாரு 10 டிக்கா எழுதுங்க? சரி, 1 சாமுவேல், நியாயாதிபதிகள் 10 டிக்கான ஓடிட்டு இருக்கேன். 1 சாமுவேல், நியாயாதிபதிகள், வெளிப்படுத்தல், நெகேமியா, சங்கீதம், பிரசங்கி, யோசுவா, எசேக்கியேல், மீகா, மீகா,
முந்தனுக்கு பாடுகளின் வழியானா பச்சை மரம் முந்தனுக்கு பாடுகளின் வழியானா பட்டு மரம் எங்கள் ராஜமேன்மை உனக்கு வந்ததல்ல உயர்வான நோக்கத்தினால் உன்னது தந்ததல்லோ உந்தன் ராஜமேன்மை உனக்கு வந்ததல்ல உயர்வான நோக்கத்தினால் உன்னது தந்ததல்லோ. Yes, sir. எனக்கு பேசக்கூடாது. பாருங்க. கூடாரங்கள் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்கள் யாக்கோபின் கூடாரங்கள் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் எவ்வளவு அழகானவைகள் பரவி புகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள கர்த்தர் நல்லவர், என் கட்டுநாளிலே அதுதான் கோட்டையாகவே. கிறிஸ்துமஸ் காலத்தை ஒட்டி ஏதாவது பொருளாக படம் வரையணும். இப்ப படம் வரைகிறது நம்ம முதல்ல சொல்ல போறோம். 5 இது படம் வரையணும். உங்க படம் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். பாட்டி தாத்தா கை வச்சு போனாலும் கொஞ்சமா இருக்கிறவங்க கையை வச்சு போற மாதிரி படம் வர சொன்னா போதும். மற்றவங்களுடைய உதவி எடுத்துக்கிறாங்க. நீங்களா உங்க இமேஜினேஷன்ல வரையணும். சொல்றீங்களா? மத்தேயு 2:10 மத்தேயு 2:10 ஆக்ஷன். அது நட்சத்திரத்தை கண்டபோது சந்தோஷம் ஒரு குதி வீசி ஓடிடலாம். ஆக்ஷன். வெரி குட். இவங்க தான் இது பண்ணணும். டீச்சர் அந்த இடம் வரலாமா? இந்த இது முடிய தனியா ஐயோ சரி சரி சிந்தனை இது